இன்னைக்கு மட்டன் நிஹாரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வெல்கம் டு ஹோம்காலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 300 கிராம் அளவு உள்ள மட்டனை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போன் பீசஸா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை சேர்த்திருக்கேன். அப்பதான் நல்லா டேஸ்டியா கிடைக்கும் நமக்கு. இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுல ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்துட்டு மட்டன்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுல வந்துட்டு ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு. இதுல ஒரு 4 போல பூண்டும் கொஞ்சமா இஞ்சி ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்ட அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது இதை சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அதே டைம்ல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். ஆனா ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இதுல வந்துட்டு கொஞ்சம் கொழுப்பு சேர்த்திருக்கிறதுனால. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டு ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருக்கு. இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நடுவில். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம மட்டன் நல்லா ட்ரையா இருக்கு. அந்த மட்டன்ல இருக்கிற ஆயில்லாம் செப்பரேட் ஆயிருக்கு நமக்கு. இப்ப மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அப்பதான் நல்லா கலர்ஃபுல்லா கிடைக்கும் நமக்கு. இதுல 1 டீஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மட்டன்ல கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா மீடியம்ல கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். மொத்தமா இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour மேல ஆகும். ஆனா எண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா வதங்கிருக்கு. மசாலா கோட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல 1 டம்ளர் அளவு நல்லா சுடு தண்ணியை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குக் ஆகுற டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாயிடும். அதனால கண்டிப்பா ஹாட் வாட்டரை இதுல சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இதை பாயில் ஆகட்டும். அப்பதான் நம்மளோட மட்டன் நல்லா குக் ஆகி வரும். நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். அதை வந்து இதுல சேர்த்துக்கிறேன். மட்டன்ல இருந்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிடும். இது இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தகுந்தாப்புல இதுல கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையா வேணும்னா ட்ரையா வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு சுடு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி சூப்பரான மட்டன் நிஹாரியை வந்துட்டு ஸ்டவ்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு பரோட்டாவோட சர்வ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த ரெசிபிக்கு நீங்க சர்வ் பண்ண போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியை மாத்திக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் நிஹாரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கூட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்காலத்தா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பரோட்டா எப்படி செய்யுதுன்ற வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.